வெண்பா செய்த சிறு வேலை தான் வந்து விஜய் மல்லியை காப்பாற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த குழந்தை வந்து விளையாட்டுத்தனமாக செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஒரு சின்ன விஷயந்தான் செஞ்சுது. அந்த சின்ன விஷயந்தான் விஜய் மல்லி வாழ்க்கையே வந்து புரட்டி போட போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இதில் வந்து வெண்பாவோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல் தான். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், வெண்பா தான் இந்த விஷயத்தில், அதாவது இந்த ரேணுகா விஷயத்தில் வந்து ஒரு பெரிய துருப்பு சீட்டாக இருப்பாங்க. அவங்க தான் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஏன்னா வெண்பாவை வச்சு தான் அழகாக வந்து கதையை கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ இது வந்து எங்கே வந்து வெண்பாவுக்கு சந்தேகம் வந்திருக்கும் அப்படிங்கிற பெரிய கேள்வி வரத்தான் செய்யுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ரேணுகா இல்லை, இது சுடர் தான் அப்படின்னு அவங்க வாயாலே திரும்ப திரும்ப அந்த கோர்ட்டில் சொல்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ அந்த விஷயத்தினால தவளை தன் வாயால் கேடும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன செய்கிறாங்க, ரேணுகா வந்து அழகாக மாட்டிக்கிட்டாங்க. அப்போ இதை வந்து மல்லி உள்ளே வந்த உடனே, அந்த ரூம்குள்ளே வந்த உடனேயே வெண்பா செஞ்ச வேலை அந்த மொபைலை ஆன் பண்ணி யாருக்கு கால் பண்ணி அவங்க டாடாவுக்கு அனுப்பிட்டாங்க. டாடா கால் பண்ண உடனே அவர் காதில் வச்சது தான் இங்கே நடக்கிற அத்தனை விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த ரேணுகா வந்து தன்னோட வாயாலேயே மல்லிகிட்ட நான் தான் சுடரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ இது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய தூக்கி வாரி போட்டது. அப்போ விஜய்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுது. இந்த உண்மைகள் அத்தனையுமே தெரிஞ்சு போயிடுது. மல்லி சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்படிங்கிறத இப்போ அவர் முழு மனசாக ஏற்றுக்கிட்டார். ஏன்னா வேறு வழியே இல்லைல்ல. அவர் எதை கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தாரு அப்படிங்கிறத விட, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்க்கையில் ரேணுகா கிடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் மல்லி அடித்து சொன்னாங்க அது ரேணுகாவே இல்லை, சுடர் தான் அப்படின்னு. அப்போல்லாம் விஜய் நம்பலை. ஆனால் இப்போ அந்த ரேணுகா வாயாலேயே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருந்தாங்க. இந்த விஷயந்தான் ரேணுகாவை மாட்டி விடுது. அதாவது அந்த சுடரை கையங்களவமாக பிடிக்க வச்சிருது. ஆனால் விஜய்க்கு அது ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா இல்லை அப்படின்னா இந்த ரேணுகாட்ட அவர் நிறைய ஏமாந்துருப்பார். அதே நேரத்தில் வெண்பாவுக்கு நிறையா ஒரு அநீதி, கொடுமை, இந்த ரேணுகாவால் நிறைய துன்புறுத்தல்கள் எல்லாமே நடந்திருக்கும். இதை எல்லாத்தையும் காப்பாற்றினது மல்லி தான். அதே நேரத்தில் இந்த குழந்தை வெண்பா தன்னைத்தானே காப்பாற்றி, அதே நேரத்தில் தன்னோட அம்மாவாக இருக்கிற மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தை நினைக்குது. ஏன்னா மல்லி எப்படி வெண்பாவை தன்னோட கண் இமைக்கில் வச்சு பார்க்காங்களோ அதுக்கு ஒருபடி மேலே போய் அந்த குழந்தை வெண்பா தன்னோட மல்லியம்மாவுக்கு எதுவும் ஏற்பட்டுறக்கூடாது, அந்த மல்லியம்மா எந்த விதத்துலையும் யார்ட்டையும் திட்டு வாங்கிடக்கூடாது, அவங்கள யாரும் காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் அந்த குழந்தை வந்து கதிரேசன் வீட்டில் வந்து இருந்தது. அப்போ கதிரேசன் வீட்டில் வந்து இருந்த குழந்தைக்கு அது வந்து என்ன நினச்சாங்க, மல்லி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சில விஷயங்களில் சில கெட்டதுலேயும் நன்மை நடக்கும் அப்படின்னு தான் நினைக்கணும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி தான் வெண்பா செஞ்ச சின்ன ஒரு விஷயந்தான் அது வந்து என்ன செய்யுது, தீ பொறியாக மாறி இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து மல்லி என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு திக்கு தெரியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க. இந்த சுடரை எப்படி பிடிக்கிறதுனே தெரியாமல் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த குழந்தை வந்து அழகாக அதை வந்து செஞ்சு முடிச்சிருச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இந்த ரேணுகா வந்து அந்த சுடுதண்ணியை காலில் ஊற்றுனது எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவங்க வேணும் தான் நம்ம மேலே ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்தில் மல்லியை மிரட்டுறதுக்காக இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் உடனே என்ன பண்ணுறாங்க, மல்லிகிட்ட சண்டை போடும்போது அந்த மொபைலில் விஜய்க்கு கால் பண்ணி வச்சுருந்தாங்க. உண்மையிலே சூப்பர் வெண்பா. ஏன்னா வெண்பா மட்டும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல மல்லிக்கு இன்னும் கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன் விஜயே மல்லியை வெளியே போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருந்திருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையும் காப்பாற்றி மல்லியை வந்து தலைநிமிர செஞ்சுட்டாங்க. வெண்பா, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக இந்த கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா வெண்பா சூப்பரான விஷயம் செஞ்சுருக்காங்க. லைக் பண்ணுங்கள். நன்றி.